ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரீசெண்டாக நம்ம கொடைக்கானல் போயிருக்கும் போது ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது பழமுதிர்ச்சோலையில் அங்கங்கே நிப்பாட்டி டிஃப்ரெண்ட்டான பழங்கள்லாம் வாங்கினோம். அப்படி ஒரு பழக்கடையில் நிப்பாட்டும் போது இந்த கிழங்கு வச்சுருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு கிழங்கா என்னன்னு எங்களுக்கு தெரியல. பழக்கடையில் இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அந்த அக்கா கிட்டே கேட்டிருந்தோம். அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க அதுக்கு இது முடவாட்டு கால் கிழங்கு, சைவ ஆட்டு கால் கிழங்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப முட்டி வலிக்கெலாம் ரொம்ப நல்லது, இதை சூப் வச்சு குடித்தா அப்படியே ஆட்டுக்கால் சூப் மாதிரியே வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே ரெசிப்பியும் சொல்லியிருந்தாங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. ஸோ இந்த வீடியோவை தனியாக கட் பண்ணி அப்லோட் பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஒரு ஷார்ட் வீடியோவை நான் கட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ரெசிபி சொல்கிறதோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கிளியராக இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. 1 லிட்டரு தண்ணி இவ்வளோ கிழங்கு போட்டு என்ன போகுது, சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் உரி போட்டு நம்ம ஆட்டுக்காலுக்கு எப்படி சூப்பு வைக்கிறோமோ அதே மாதிரி செய்யும். நெட்டில் பார்த்துக்கோ, அதில் தக்காளி போட்டிருக்கு, தக்காளி போடாது. கால் வலி இருக்கிறவங்க தக்காளி போடாது. சூப்பு மட்டும் தான் வைக்க முடியுமாக்கா? வேற எதுவும் வைக்க முடியாதா? சூப்பு மட்டும் தான் வைக்க முடியுமா? சூப்பு வச்சுக்கலாம், பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த சின்ன கலருக்கு அதுலேயே பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம். பவுடர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? பவுடர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், பவுடர் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. காய வச்சா காய வச்சு காட்டுலையோ சுடுதண்ணியோ எதுலன்னா தண்ணி போட முடவாட்டுக்கால்